தனியாக மாட்டிக்கிட்டோன்னா உழைக்கிறதே ரொம்ப கஷ்டன்ற மாதிரி இருக்குது. ஒரு பெரிய யூடியூபர்னு நினச்சிக்கிட்டு என்னை வந்து நான் யார் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு என்னை வச்சு அவன் யூடியூப் சேனல் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டான். ஃபுல் அண்ட் முழுக்க வந்து கோல்டு தான். 10 மணிக்கு எழுந்து எங்கள் ரூமோட வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு மாதமாக வீடியோ எதுவும் போடாமல் இருந்தேன். ஒரு மாதத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வீடியோ நியூவாக ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே கைஸ், இப்போ நான் மட்டும் தனியாக இந்த வீடியோ இல்லை, 2 பேர் கூட சேர்ந்து போகிறேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் கூட நாங்கள் ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்க்கு போக போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் அருண் ஃப்ரம் ஜிகர்தண்டா. எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூனே ஏர்போர்ட்டில் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் அருண். ஹாய் சொல்லுங்கள் மக்களுக்கு. ஒரு 6 மணி நேரமாக இந்த ஏர்போர்ட்டில் படுத்துட்ருக்கோம். பார்த்தாலே தெரியும் நம்ம இப்போ இங்கே தான் போக போகிறோம். ஆனால் இப்போ நேராக இங்கே போக போகிறது கிடையாது, சாப்பிட்டுட்டு தான் போக போகிறோம். எவ்வளோ பெரிய ஃபோர்ட் பாருங்கள். இங்கேருந்து அப்படியே போய்கிட்டே இருக்குங்க, சுத்தமாக எண்ட் இல்லாத மாதிரி போயிட்டுருக்கு. உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு 60 ரூபாங்க. 4 பேர் போகிறோம் டிரைவரோட சேர்த்து. ஸோ 60 ரூபா வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். கல்லுங்களாம் இந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலில் வந்திருக்கோம். இட்லி தோசை சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இங்கே ஆல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் வந்து இங்கே கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு தோசை மட்டும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு, நான் ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுக்காக ரொம்ப ஃபுட்டு ராஜஸ்தானி ஃபுட் எடுக்காமல் தோசை அந்த மாதிரி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இதுதான் ஜெய்சல்மர் ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸோட பேர் பார்த்திங்கன்னா அக்கே ப்ரோல். அக்கேனா கிங்கோட நேம், ப்ரோல்னா இந்த ஊரில் வந்து கேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் கட்டின கேட்டுன்றதுனால இதை அக்கே ப்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோர்ட் தான் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த லிவிங் ஃபோர்ட் அட் ப்ரெசென்ட். இந்த ஃபோர்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதுக்கு ஒரே ஒரு இன் அண்ட் ஒரே ஒரு அவுட்டு தான். இப்போ இந்த ஃப்ளாக் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது தான் வந்து ராஜாக்கள் வந்து வாழ்ந்த இடங்க. அதுக்கு பின்னாடி வந்து ராணி இருந்த இடம் இருந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து ராஜாவும் ராணியும் வந்து இந்த இடத்துல இல்லை. அவங்கள வந்து தனியாக ஒரு இடத்துல வந்து இடம் கொடுத்து அங்கே இருக்கிறாங்க. பிகாஸ் கிங் டைனாஸ்டி முடிஞ்சதுனால இந்த இடம் வந்து மக்கள் வாழ்கிற இடமா இருக்கிறதுனால அவங்களால இங்கே வாழ முடியாதுன்றதுக்காக அவங்களுக்கு தனியாக ஒரு பிளேஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே வாழ்ந்துட்டு இருந்த ராஜா ராணி அவங்கெல்லாம் வந்து இன்னமும் கூட வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு பிளேஸ் கொடுத்து அங்கே இருக்காங்க. இப்போ இதோட ஃபண்டு, அதாவது இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸு, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் போயிட்டுருக்கு. ஏன்னா தான் ஃபோர்ட்குள்ளே என்ட்ரன்ஸ் ஃப்ரீயாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன டெம்பிள்ஸ், அதுக்கு இருக்கிற ஃபீஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. ஃபோர்ட்டை விசிட் பண்ணுறதுக்கு மார்னிங் 8 o'clock முன்னாடி வந்தீங்கன்னா எந்த க்ரௌடு இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பைக்ஸு, மக்கள் நடமாட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு ஃபோர்ட்னால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இல்லாமல் வந்து மக்கள் நடமாட்டம் எல்லாமே ரொம்ப பைக்கு, காருன்ட்டு எல்லாமே போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. அடுத்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா சூரஜ் ப்ரோல். இது வந்து 2வது என்ட்ரன்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரோல்னா கேட், அண்ட் இதை வந்து சூரஜ்ன்றவர் கட்டினதுனால அவரோட பேர் வந்து சூரஜ் ப்ரோல்னு வச்சுருக்காங்க. சென்னையிலேருந்து வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஒவ்வொரு பில்டிங்ஸும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் இதை பார்க்கும்போது எனக்கு வீடியோ எடுக்கவும் தோண மாட்டேங்குது. ஜஸ்ட் பார்த்து அதை அப்படியே வியப்பாக தான் பார்க்கணுன்ற போல் எனக்கு இருக்குது. 2025 நிறைய பேர் நிறைய பிளேசஸ் போயிருப்பாங்க வின்டர் சீசனில், மணாலி, காஷ்மீர்ன்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெய்சல்மரை வின்டர் சீசனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நம்மளாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பட் 2025 இது நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்து கணேஷ் ப்ரோல். இது வந்து கிங் எல்லாம் கிடையாது. கணேஷ்ன்றது லார்ட் கணேஷா, விநாயகரை தான் இவங்க ரொம்ப முதல் கடவுளாக வழிபடுறதுனால இதுக்கு கணேஷ் ப்ரோல்னு வச்சுருக்காங்க. அண்ட் இது என்ன தான் இது 3rd என்ட்ரன்ஸாக இருந்தாலும் இதை தான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸாக வந்து கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையாக இருக்குது. எல்லாத்துலேயும் ஸ்கல்ப்சர்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதை பார்க்கும்போதே எனக்கு திரும்ப திரும்ப ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருக்குது.
நம்ம ஊரில் ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த இடம் வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஃபுல்லாக ஹேண்ட் கிராஃப்டட் மெட்டீரியல்ஸு, இந்த ஊருக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் என் பின்னாடி பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக கோல்டன் கலரில் தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இங்கே மட்டும் இல்லைங்க, எங்கே பார்த்தாலுமே ஃபுல்லாக கோல்டன் கலரில் தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து 4th கேட் அவாப் ரோல். This is the last gate, Hawapur. அண்ட் இது வந்து லாஸ்ட் என்ட்ரன்ஸ் தான். Month of May and June in Western Rajasthan is very hot that time. That time temperature always different. இந்த அவாப் ரோலில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, சம்மர் டைமில் வந்து ராஜஸ்தானில் வந்து 50 டிகிரி செல்சியஸ்லாம் வந்து ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா. அந்த சமயத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 1 or 2 hours வந்து மக்கள் வந்து இருந்துட்டு போவாங்களாம். அது ஏன் இருக்காங்கன்னா, இந்த இடத்துல மட்டும் எப்போவுமே வந்து சில்லுன்னு இருக்குமா. ஸோ சில்லுன்னு இருக்கும்போது ஒரு 1 or 2 hour இருக்கிறதுனால தான் இந்த அவாப் ரோல் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் வந்து இருக்கலாம், வந்து நின்னாங்கன்னா கூட ஒரு 30 பேர் 40 பேர்கிட்ட வந்து அந்த டைமில் இருக்கலாம். அவங்க சொல்கிற மாதிரி இந்த இடம் நார்மலாகவே கூலிங்காக இருக்குது. அது உள்ள வந்ததும் இன்னும் சில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. எனக்கு இதெல்லாம் வீட்டில் இருந்தால் பிடிக்கும். ஆனால் இங்கே ரேட் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அதிகமாக தான் சொல்லுவாங்க. ரேட்லாம் கேட்கல. இப்போதைக்கு ஃபோட்டோ பார்த்துட்டு மற்ற எல்லாத்தையுமே அப்புறமா சொல்கிறேன். இங்கே சின்ன ரிச்சி ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குங்க. அதாவது துணிக்குன்ட்டு தனியாக, ஹேண்ட் கிராஃப்டட் மெட்டீரியல்ஸ்க்குன்ட்டு தனியாகவே இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து மியூசியமோ கோயிலோ நினைக்காதீங்க, இதெல்லாம் வீடு தான். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்த துணி போட்டிருக்க, அதாவது சேலுக்கு வச்சுருக்கிறவங்க வந்து வீட்டுக்கு அவங்க சேலுக்கு வச்சுருக்காங்களாம். அது வந்து பின்னாடி வந்து அவங்க வீடு, முன்னாடி வந்து அப்படியே கடை மாதிரி போட்டு ட்ரெஸ்ஸஸ், ஹேண்ட் கிராஃப்டட் மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் விற்றுட்ருக்காங்க. எல்லாமே அவர் சொல்கிறது உங்களுக்கு கேட்டிருக்கோம். எல்லாமே இதில் வந்து எல்லாமே இருக்குங்க. நார்மலாக நம்ம ஊரில் என்ன இருக்குமோ அதுதான். ஆக்சுவலி வந்து பேருக்கு தான் இது போட்டு, ஆனால் உள்ளே வந்து ஒரு சிட்டி மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இன்னொன்று சொன்னாங்க, இப்போ இந்த இடத்துல வந்து வெளியாளுங்க வந்து யாருமே வந்து எதுவும் வாங்க முடியாது. இந்த இடத்துல வந்து வெளியாளுங்க வந்து எதுவுமே வாங்க முடியாது. அதாச்சும் இப்போ இங்கே நீங்கள் வந்து லேண்ட் வாங்கணும், இந்த ஃபோர்ட்டில் லேண்ட் வாங்கணும்னா அதெல்லாம் முடியாது. ஏன்னா வந்து இவங்களுக்குள்ளேயே தான் வந்து அந்த பிஸ்னஸ் மாதிரி பண்ணிப்பாங்க. அதாவது ஏதோ சொன்னாங்க, ராஜ்புட்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்புறமா வந்து இன்னொரு ஜெயின்னு சம்திங் ஏதோ ஒன்று சொன்னாங்க. அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ளே மட்டும்தான் இந்த ஃபோர்ட்டில் வாங்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களாம். வெளியாளுங்க வந்து இந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க, அண்ட் கொடுக்கவும் மாட்டாங்க. மேபி ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க, பட் ஆனால் வந்து சேலுக்குன்ற மாதிரி எதுவுமே வராது. பாருங்கள், ஃபுல்லாக கடை தான். உங்கள் ஒய்ஃபு, உங்கள் வீட்டில் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்னு யாருன்னா சேலுக்கு, அதாவது சேலுன்ற பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஷாப்பிங் க்ரேஸ் இருக்கிறவங்களாம் தயவுசெய்து இந்த பக்கம் கூப்பிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா வந்து கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். நீங்கள் என்ஜாய் பண்ண நினச்சிட்டு வரீங்க, பட் ஆனால் வந்து கஷ்டப்படணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதுக்கும் இவளுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அதை போட்டு பார்த்துட்ருக்கா. என்ன பண்ணுறது தெரில. இது உள்ளே கோவில், வீடுங்க, கடைங்க, சாப்பாடு, ரெஸ்டாரண்ட்டு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து எல்லாமே இருக்குங்க. இதில் லீஸ் கோஆப்ரேட் மறந்துருச்சு. லீஸ் கோஆப்ரேட் டிக்கெட் சொன்னது என்னன்னு தெரில. மேபி கைடு சொல்லுவார் என்னன்ட்டு. ஸோ பார்க்கலாம். பாருங்க, எதுக்கு வந்தோன்றதே தெரியாமல் முழு ராஜஸ்தானியாக மாதிரி இருக்கிற இவங்க 2 பேரையும் பாருங்கள். இப்போ வந்து ஜெயின் டெம்பிள் உள்ளே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னா நீங்கள் 50 rupees வந்து கொடுத்துக்கணும். ஃபோன்ஸ் வந்து அளவுக்கு கிடையாது. எல்லாமே சூப்பராக இருக்குது. பில்டிங் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. இது எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம ஜெயின் டெம்பிளில் வந்திருக்கோம்.
இந்த ஜெயின் டெம்பிளில் என்ன ஒரு இதுன்னா வந்து முதல் 24 ப்ராஃபிட்ஸ் இருக்காங்க. எந்த ஜெயின் டெம்பிள் பார்த்தாலும் ஒரே மாதிரி காட்ஸ் தான் இருக்குமா, சிம்பிள் அதாவது ஸ்டாச்சு வந்து ஒரே மாதிரி தான் இருக்குமா. இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு அந்த 24 ஜெயின், அதாவது 24 ப்ராஃபிட்ஸ். ஓகேங்களா, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரியல. இப்போது இந்த ஸ்டாச்சு கீழே வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 24 ப்ராஃபிட்ஸில் வந்து ஒருத்தருக்கு ஒரு பேர் இல்லாமல் பேருக்கு பதிலாக வந்து இந்த சிம்பிள் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது, அதே வந்து இன்னொருத்தருக்கு போய் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு சிம்பிள் இருக்கும். இந்த காட்டுறேன், இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிம்பிள் இருக்குது இல்லைங்களா. ஜூம் பண்ணி காட்டுறேன். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு ஜெயினுக்கு கீழே வந்து ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் காட்ஸ் அது. ஆனால் ஸ்டாச்சு வந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஜெயின் டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எந்த ஒரு இந்து கோவில்லையும் வந்து இந்துவோட ரிலீஜனுக்கு நடுவில் வந்து ஜெயின் டெம்பிள் வச்சதே கிடையாது. இதை வந்து கிங்குக்கு வந்து பெர்மிஷன் வந்து தனியாக கேட்டு இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு நீங்கள் எல்லா ஜெயின் டெம்பிளும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பில்டிங்காக தான் இருக்கும். பட் இதில் வந்து இந்த ஜெய்சல்மரோட ஸ்பெஷாலிட்டின்றதுனால வந்து அந்த ஏன்ஷியன்ட் டைம்ஸ் இருக்கிறதுனால இந்த ப்ரௌன் ஸ்டோன்ஸ்லேயே வச்சு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. அண்டு அது மூலமாக இன்னொரு 2 கண்டிஷனாக வச்சுருக்காங்க. என்ன கண்டிஷன்னா, மேலே வந்து இந்துவோட ரிலீஜனை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி சிவன் பார்வதியை வந்து வச்சுருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா விநாயகரை வந்து வச்சுட்டு பொறுத்து தான் நீங்கள் ஜெயின் டெம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் சென்டரில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, நிலா ஆஃப்னு இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்ஸ், டோட்டலாக 24 ப்ராஃபிட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு ப்ராஃபிட்லேயும் வந்து ஒரு சிம்பிள் இருக்கும். அப்படி தான் வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இதை எடுத்துட்டா இந்த சிம்பிளை வந்து எடுக்காமல் ஒரு ஸ்டாச்சு மட்டும் வச்சுட்டா ஜெயின் டெம்பிளே வந்து யார் எந்த சாமின்றதை தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் உள்ளே வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டுட்டு மேலே தனியாக ஃப்ளோர் மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு மேலே 2 பேரால ஏறக்கூட முடியல. இதில் வந்து ஓடி வந்து நான் வீடியோ எடுக்கணும், அது எடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க. இப்படி வரணும். எல்லாமே டெம்பிள் சூப்பராக இருக்குது. இங்கே தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் இங்கே மேலே வந்திருக்கோம். இங்கேயே வந்து அந்த நிலா சிம்பிளாக இருக்குது. சுற்றி ஒரே விஷயத்தை தாங்க காட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. கோவிலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே சரி, எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இந்த பழைய ஆர்கிடெக்சர் தான் வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, இதுவும் இன்னொரு ஜெயின் டெம்பிளுங்க. உண்மையாகவே இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கைடாக வந்து நல்லா நீங்கள் உண்மையாகவே செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குது. நான் எந்த ஆங்கிள் உங்களுக்கு காட்டுறேன்னு எனக்கு ஆப்வியஸாக தெரியல. ஏன்னா எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நான் திரும்ப சொல்கிறது தான், செம்மையாக சூப்பராக இருக்குது. பிளேஸே செம்மையாக இருக்குது. அந்த டெம்பிள் இந்த டெம்பிளும் ஒரே ஜெயின் டெம்பிள்ஸ் தான். பட் நான் ஸ்ட்ரக்சரல் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் நல்லா இருக்குது.
சொன்னேன் இல்லைங்களா, இந்த இதில் வேறு ஒரு சிம்பிள் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து பிக் கேனனுங்க. கைஸ் இப்போ உங்களுக்கு ஒரு சரியான ஒரு வியூ ஒன்று காட்ட போகிறேன் இப்போ நான். ஃபுல் ஜெய்சல்மர் சிட்டிங்க. பார்த்தீங்களா, ஏதாச்சும் வேறு கலரில் எதனா தெரியுதான்னு பாருங்கள். முழுக்க முழுக்க வெறும் இதுக்காக தாங்க இது பேர் அந்த கோல்டன் சிட்டி. கைஸ் இப்போ அங்கே மேலே பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, அது வந்து கெனன் பாலம். இப்போ இன்கேஸ் எனிமீஸ்லாம் வந்தாங்கன்னா அதை வந்து டக்குன்னு தள்ளி அவங்க மேலே தள்ளி விட்டுட்டு அவங்க வந்து வேகமாக உள்ளே வராததுக்கு அவங்கள பலவீனமாக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்காக அந்த கெனன் பால்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து இந்த கேட்டை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, இப்போது ஒரு கேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளைவு மூலியமாக தான் வந்து 2வது கேட் வந்து வருது. ஸோ அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா, இன்கேஸ் எலிஃபெண்ட்ஸ் மூலிமா வந்தாங்கன்னா, எலிஃபெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அது திரும்ப மரத்தில் ஸ்லோவாகிடும், அதோட பவரை வந்து இழந்துடும். ஸோ அந்த சமயத்தில் வந்து எனிமீஸ் வந்து தாக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இதெல்லாம் கட்டியிருக்காங்க போல். இந்த ஃபோர்ட் உண்மையாக ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். ஓகே கைஸ், அப்படியே நாங்கள் ஃபோட்டோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நல்லா அந்த வியூஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வர வழியில் வந்து இந்த ராஜஸ்தானி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, வந்த ஞாபகமாக நாங்களும் எடுத்துக்கலான்ட்டு சும்மா அப்படியே எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பாட் போயிருக்கோம், அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் கைஸ். See you in the next video. Bye. அடுத்து நம்ம சும்மா ஏரியாவில் லோக்கல் சைட் சீயிங் பார்த்துட்டு அப்படியே ஒரு 2-3 ஸ்பாட்ஸ் பார்த்துட்டு போகலான்ற மாதிரி வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஏதோ கோட்டையோ இல்லைனா வந்து கோவில்கள் இருக்கிற இடமோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது ஜஸ்ட் நார்மல் ஸ்ட்ரீட்ஸ் தான், நம்ம ஏரியாவில் இருக்கிற தெருக்கள் மாதிரி தான் இது. அண்ட் இங்கே வந்து எதுக்கு இவ்வளோ நேரோவாக வீடுங்கள்லாம் கட்டியிருக்காங்க, பக்கத்தில் பில்டிங் கட்டியிருக்காங்கன்னா, ராஜஸ்தானில் வெயில் அதிகமாக இருக்குன்றதுக்காக, ஸோ சில்னஸ் வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு அவேலினா இந்த ஊரில் வந்து பேலஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த அவேலியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நத்மலி கி அவேலி. அதாவது நத்மலின்றது ஒரு ராஜாவோ இல்லை அந்த காலத்தில் இருந்தவங்களுடைய பேர். அவர் கட்டின அவேலின்றதுனால, அதாவது பேலஸ்ன்றதுனால இது நத்மலி கி அவேலின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. இந்த பேலஸில் ஒரு சில ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த பேலஸோட வெளிப்புறத்தில் வந்து ஒரு பாதி வந்து ஒரு ஆர்கிடெக்சராலையும் இன்னொரு பாதி இன்னொரு ஆர்கிடெக்சராலையும் கட்டப்பட்டது. அதாவது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டுமே வந்து, அதாவது ஒரு பாதியுமே வந்து ஒரு ஆர்கிடெக்சரை வச்சு டிசைன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த அவேலி வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு எனக்கு சொன்னதை வச்சு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அவேலியில் இன்னுமே வந்து ஆட்கள் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த யானையை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த யானையோட இது ஸ்கல்ப்சர் வந்து வெளியில் இருக்குது. அதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த யானையோட ஸ்கல்ப்சர் வந்து உள்ளே இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு 2 யானை இருக்குன்ற மாதிரி தான் தெரியும். அதே மாதிரி இங்கே ஜன்னல் வந்து மூடி இருக்கும், இந்த சைடு ரைட் சைடில் வந்து ஜன்னல் வந்து திறந்தே இருக்கும், அதாவது கதவு எதுவும் இல்லாமல். அப்படியே கொஞ்சம் மேலே போனீங்கன்னா அந்த பில்லரோட அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் யானை, சிங்கம் வந்து இருக்குது. அதாவது இன்னொரு மிருகம், யானையும் இன்னொரு மிருகமும் இருக்குது. அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ஃப்ளூட்டோ ஏதோ ஒன்று வச்சுட்ருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் எல்லாமே நிறைய இருக்குங்க. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு 4-5 வந்து நமக்கு தென்படுது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த அவேலியில் வந்து ஒரு ஸ்பெஷல் திங். இதை வந்து கவர்மெண்ட் வந்து கேட்டிருந்தோம், அவங்க கொடுக்காம, ஏன்னா வந்து கவர்மெண்ட் கேட்டால் இந்த பேலஸ் வந்து அவங்க கைவிட்டு போய்டுன்றதுக்காக அவங்களே வந்து இதை வந்து ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க. ஸோ மக்களும் வந்து இதை விசிட் பண்ணணும், இதை வந்து வெளியில் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரீயாகவே அலோவ் பண்ணுறாங்க. அந்த வராண்டா, அதாவது அந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மட்டுமே வந்து கடைகள் சும்மா ஒரு 2-3 கடையை மட்டும் வச்சுட்டு இதை தாண்டி யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே இன்னுமே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்களாம் இருக்காங்கன்றதுனால அதை வந்து ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுறதுக்காக இங்கே மட்டும் ஒரு 2 கடைங்களை மட்டும் வச்சு அதை வந்து அலோவ் பண்ணுறாங்க.
ஸோ இந்த ஹவேலி வந்து உண்மையாகவே ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதை நான் வீடியோவில் நீங்கள் பார்க்குறத விட நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு உடன் பீசஸ் மாதிரி இருக்கும். பட் ஆனால் எல்லாமே முழுக்க முழுக்க ஸ்டோன்ஸ். இது இந்த பேலஸ்ன்றது மட்டும் கிடையாது, இந்த ஏரியாலேயே வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவில் ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். பிகாஸ் ஓவர் நாய்ஸாக இருந்ததுனால வந்து வீடியோ வந்து ஆடியோ ஒழுங்காக கேட்கல. ஸோ அடுத்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஹவேலி. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து 5 ஹவேலி இருக்குது. இந்த 5 ஹவேலியுமே வந்து ஒன்று ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதில் வந்து 2 வந்து கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணிக்கிட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பட்வான்கி ஹவேலி. இந்த ஹவேலி, அப்புறமா இன்னொரு ஹவேலி. அந்த ஹவேலி பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பை சான்ஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். இல்லை வீடியோவில் இருந்துச்சுன்னா நான் அதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. 2 சைடுமே வந்து அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு உடன் பீசஸில் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஓவரால் டோட்டலாகவே வந்து எல்லாமே வந்து ஸ்டோன்ஸுங்க. அண்ட் இந்த ஹவேலிக்குள்ளே உள்ளே போனோடனே அந்த மேலே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹவேலியை வந்து கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஆரஞ்சு கலரில் இந்த திங்ஸ் இருக்கிறது வந்து ஃபுல் அண்ட் முழுக்க வந்து கோல்டு தான். கோல்டால் இது பண்ணது. ஸோ அதனாலே வந்து கவர்மெண்ட் வந்து இதை அண்டர்டேக் பண்ணி இதை வந்து பாதுகாத்துட்ருக்காங்க. இந்த 2 ஹவேலிக்கு மட்டும் என்ட்ரன்ஸ் ஃபீஸோடு சேர்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த பழங்கால பில்டிங், பழங்கால இது எல்லாமே எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு 2 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மாடி இருக்குங்க. உள்ளுக்குள்ளேயே 4 ஃப்ளோர் இருக்குது. அண்டு இப்போ நீங்கள் இந்த பார்க்குறது எல்லாமே வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருந்த கிச்சன். ஸோ கிச்சன் வந்து நம்ம ஊரில் இப்போ எப்படி இருக்குது, அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து அந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி நம்ம நார்மலாக கண்டெய்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து இதை தான் கண்டெய்னர்ஸாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க, ஸ்டோரேஜ் டிவைஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாக பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களான்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றது தான் ரொம்ப இன்னும் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதுமே இந்த மாதிரி அதாவது யூஸ்டான திங்ஸாக இருந்தாலுமே கூட அது ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை வந்து தான் நமக்கு மேன்மேலும் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம மேலே போவோம். நான் சொன்ன மாதிரி இதை பார்க்கறதுக்கு தான் 2 மாடி இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வந்து 4 மாடி இருக்குங்க. 4 மாடி 5 மாடி இருக்குது. என் கூட வந்து அவங்க வந்து ஏற முடியலன்ட்டு அப்படியே வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் மேலே போனப்போ 2 பேர் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் மேலே வியூ எப்படி இருக்குன்றது இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இந்த வியூவெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆச்சு பார்த்துடணும். நம்ம என்ன தான் வந்து ஹில் ஸ்டேஷன் எப்படி போயிருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு பிளேஸில் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் திங். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்தோம்னா, ஸோ எப்படி இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலர்ஸில் தான் இருக்குது. எல்லா பில்டிங்கும் கோல்டன் கலர்ஸில் தான் இருக்குது. கோல்டு மாதிரி அப்படியே பார்க்கும்போது நமக்கு கண்ணு கூசுகிற மாதிரி இருக்குது. அந்த அளவு இன்னும் கூட அந்த பழங்கால முறையை வந்து அப்படியே பின்பற்றிகிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம புதுசாக வீடு கட்டினாலும் எது பண்ணாலும் அதே மாதிரி தான் கட்டிகிட்ருக்காங்க. இந்த பையனை யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அவனும் ஒரு டூரிஸ்ட் மாதிரி வந்திருந்தாங்க. நான் ஒரு பெரிய யூடியூபர்னு நினச்சிக்கிட்டு என்னை வந்து நான் யார் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு என்னை வச்சு அவன் யூடியூப் சேனல் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டான். ஸோ அவன் ஹிந்தி பேசினா, எனக்கு என்ன பேசுனான்றது எனக்கு புரியல. நான் அவன் பேசுகிறத போடுறேன். உங்களால் முடிஞ்சால் அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவன் என்ன பேசினான்னு எனக்கு புரியல. ஸோ நீங்கள் முடிஞ்சால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை நான் செப்பரேட்டாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன் உங்களுக்கு. அப்படியே மேலே வந்து பார்க்கும்போது இந்த வியூவை பார்க்க நமக்கு போதாத அளவு வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு தான் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செம்ம சில்னஸாக இருந்துச்சு கிளைமேட்டு. அவ்வளோ குளிர். 2-3 ஜாக்கெட் இருந்தால் கூட நமக்கு குளிர் அடங்காது. ஸோ நாங்கள் இதை அப்படியே பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஆட்டோ எடுத்து, எங்களுக்கு ரொம்ப தலை வலிக்க ஆரம்பிச்சிச்சு, உடம்பு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ நாங்கள் இந்த வியூ எல்லாத்தையும் பார்த்து, இந்த பேலஸ்லாம் பார்த்துட்டு ஒரு ஆட்டோவில் வந்து எங்கள் ரூமுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போது அடுத்து வந்து மார்னிங் எங்கள் ரூம்லேருந்து எப்படி அந்த வியூ இருக்குதுன்றதை பாருங்கள். நாங்கள் எழுந்ததே லேட்டு. 10 மணிக்கு எழுந்து எங்கள் ரூமோட வியூ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்குது. காலையில் 10 மணிக்கு பக்கத்தில் இருக்கிறதே என்னன்ட்டு தெரியாத அளவு இருந்துச்சு. இது வீடியோவில் வந்து கொஞ்சம் ப்ளர்ராக தெரிகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் ஆனால் அவ்வளோ கிளைமேட் வந்து அவ்வளோ சில்னஸோடு இருந்துச்சு. சுத்தமாக முடியல, அந்த அளவு இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஹோட்டல்லையே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒரு வில்லேஜுக்கு கிளம்பிட்டோம். அது என்ன வில்லேஜ்னால், நம்ம தீரன் படத்தில் பார்த்துருப்போம் இல்லைங்களா, குல்தாரா வில்லேஜ்ன்ட்டு, அந்த வில்லேஜுக்கு வந்து நம்ம போயிருப்போம். அதாவது கிளைமேக்ஸ்லலாம் ஃபைட்லாம் பண்ணியிருப்பாங்களே, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்த ஸ்பாட்டுக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம்.
ஸோ வாங்க அப்படியே நம்ம போயிட்டுருக்கலாம். போகிற வழியில் வந்து ரோட்ஸு இது இந்த குல்தாரா வில்லேஜ் வந்து மோஸ்ட்டாக வந்து டெசர்ட் சைடே இருக்கிறதுனால அந்த போகிற வழியில் ரோடு எல்லாமே எப்படி இருக்குதுன்றதை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த மீன் டைம் நாங்கள் வந்து வில்லேஜில் போயிட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து அந்த குல்தாரா வில்லேஜுன்ற பிளேஸ்க்கு வந்துட்டோம். செம்ம க்ரௌட் இருக்குது. இந்த போகிற வழியில் வந்து தனியாலாம் வந்துட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற குட்டி பசங்க முதற்கொண்டு எல்லாருமே வந்து காரை மறித்து, அதாவது அந்த ஏரியா காரை தவிர்த்து வேறு யார் வந்தாலுமே வந்து வழி மறித்து காசு வாங்காமல் விட மாட்றாங்க. நாங்கள் வந்து லோக்கல் கேபில் போனதுனால எங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. டிரைவரும் நல்லா ஹெல்ப் பண்ணார். ஸோ நம்ம குல்தாரா வில்லேஜோட 30 ருபீஸ் என்ட்ரன்ஸ் ஃபீஸு, காரோட வந்தீங்கன்னா 50 ருபீஸ் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்துட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டு இருந்தோம். இந்த இடத்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஹாண்டட் வில்லேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். இந்த ரோட்ஸ்லாம் எதுவுமே மெயின்டைன் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த நார்மலாக பாறைக்கல்லில் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. உள்ளே வந்து இப்போ ஆர்கியலாஜிக்கல் சைட்டுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டோம். மணி 1-1:30 கிட்ட ஆகுது. ஆனால் கிளைமேட் வந்து மறுபடியும் சொல்கிறேன், செம்ம சில்னஸாக இருக்குது. ரொம்ப கூலிங் தாங்க முடியாதவங்கலாம் வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 2 ஜர்க்கினாச்சும் போட்டுக்கோங்க. அதாவது வின்டர் சீசனுன்றதுனால நான் சொல்கிறேன். வெயிலில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வின்டர் சீசனுன்றதுனால நீங்கள் போட்டுக்கணும் கண்டிப்பாக. இந்த பிளேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபுல்லாக வந்து காலியாக தான் இருக்குது. எல்லா பில்டிங்ஸும் இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்குது. சுற்றி ஆள் இல்லை. அதாவது இந்த டூரிஸ்ட் பிளேஸை தவிர்த்து வேறு எங்கேயுமே வந்து ஆட்கள் வந்து எங்கேயுமே இல்லை. அண்டு வேறு ஊர்லேருந்து இங்கேருந்து சுற்றி நிறைய ஊர்லேருந்து டூரிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அண்ட் ஸ்கூல் பசங்களும் வந்து இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. அதாவது டூர் மாதிரி வந்திருந்தாங்க. சண்டே தான் நாங்கள் போனது, சண்டே. ஆனால் அன்றைக்கி லீவ் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்துட்டாங்க போல். அண்ட் இதெல்லாம் வந்து ஆர்கியலாஜிக்கல் சைட்னால டூரிஸ்ட் பிளேஸாக ஆக்குனதுக்காக இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பேக் சைட் தான் நான் சொன்ன அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இருந்ததற்கு. அண்ட் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இதெல்லாம் வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக பெயிண்ட் பண்ணி இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நிறைய சூப்பராக இருக்குன்றதை தாண்டி எல்லாமே பாலடைஞ்சு தான் போயிருக்கு. பட் ஆனால் அதையும் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க நல்லபடியாகவே. பாருங்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் வந்து உண்மையாகவே இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். எங்கே எப்படி எடுத்தாலுமே வந்து ஃபோட்டோஸ்லாம் நல்லா வருதுன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்குது பிளேஸு. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த வீடு. ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால வந்து இங்கே வீடுங்கள்லாம் இடிஞ்சு விழுந்ததுனால மக்கள் ஒரே டைம்லேயே இந்த இடத்த வந்து காலி பண்ணிட்டு போனதாக சொல்கிறாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து நார்மலாக நம்மள மாதிரி மக்கள் இருந்துட்டு போன இடங்கள் தான். வீடுங்கள்லாம் வந்து அப்போது எப்படி இருந்திருக்கு பாருங்கள். அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து இந்த ஊர் ஃபுல்லாக இப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இந்த ஸ்டோன்ஸ், இந்த ஸ்கல்ப்சர்ஸ், இந்த பில்டிங் மாதிரி டைப்ஸ்லேயே தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே இடிஞ்சு போனதால தான் வந்து மக்கள் ஒரே நேரத்தில் காலி பண்ணதால் இதை ஒரு ஹாண்டட் வில்லேஜ்ன்ட்டு இப்போ வரைக்கும் கன்சிடர் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட போர்டு வந்து ஒன்று வச்சுருக்காங்க. நான் அது உங்களுக்கு காட்டுறேன் பின்னாடி. அண்டு அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு மேலே போயிட்டு இதோட ஃபுல் வியூவை காட்டுறேன். அந்த படத்தில் வர வியூ மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா என்னன்றதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சுற்றி எதுவுமே இல்லைங்க. இது டெசர்ட்டுக்கு நடுவில் இருக்கிறதுன்றதால ஒரு ஈக்காக்கா கூட கிடையாது. இந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன், அதாவது இந்த டூரிஸ்ட் பிளேஸை தவிர்த்து வேறு எதுவுமே இங்கே சுற்றி எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக இந்த ஒரு பில்டிங்கை நம்பி தான் இருக்குது. இங்கே தனியாக மாட்டிக்கிட்டோன்னா குழைக்கிறதே ரொம்ப கஷ்டன்ற மாதிரி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக கட்டியிருக்காங்க. அதாவது கட்டியிருக்காங்கன்னா இது வந்து இடியாமல் இருக்கிறதுனால இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து நார்மல் வீடு தான். ஒரு டோர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு ரூம், இது என்னென்ன ரூமுன்னு தெரில. இதில் ஹாலாக இருக்கலாம், இல்லை கிச்சனாக இருக்கலாம், பாத்ரூம், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் எது எந்தெந்த இடத்துல இருக்குதுன்றது நம்மளால் அதாவது கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. வென்டிலேஷன் முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு பேக்குன்ட்டு எல்லா பக்கமும் அக்சசபிளாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து மாடியும் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே மாடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிப்பீங்க. ஆனால் வீட்டுக்குள்ளேயும் மாடி இருக்குது.
இந்த மாதிரி நிறைய ஆச்சரியமாக தான் இருக்குது. இதெல்லாம் இன்னும் இடியாமல் இருந்திருந்தா இன்னும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. அண்ட் இது தாங்க நான் சொன்ன அந்த போர்டு. இதில் வந்து இந்த வில்லேஜ் வந்து இப்படி ஆனதுக்கு என்ன காரணம், எப்போ ஆச்சுன்ற டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு டைம் இருந்தால் பாஸ் பண்ணி பார்த்து படிங்க. அண்ட் நான் அதை சொல்லி உங்களை போர் அடிக்கிறதுக்கு நான் விரும்பலை. அண்ட் அப்படியே வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க எல்லாருமே டூருக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் ஃபேமிலிஸ் எல்லாருமே ட்ரிப் வந்திருந்தாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே மகுடி வாசிச்சுக்கிட்டு மோளம் அடிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு ஒரு 2-3 பேர்லாம் இருந்தாங்க. அண்ட் அப்படியே நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். இப்போ அடுத்து நாங்கள் எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் டியூன்ஸ்க்கு கிளம்புறோம். போகிற வழியில் வந்து ஒட்டகம்லாம் வந்து நம்ம ஊரில் மாடு மேய்கிற மாதிரி மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அதுவும் ஒரு வியப்பாக தான் இருந்துச்சு. இப்போ என்னோடய லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து டெசர்ட் தாங்க. அந்த டெசர்ட் மண் வந்து அது ஒரு தனி ஃபீலாக இருக்குது. அது வந்து நான் ஒரே ஒரு அங்கே அந்த குல்தாரா வில்லேஜில் போகும்போது பார்த்தப்போ இந்த டெசர்ட் மண் வந்து அது ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ 2 சைடுமே ஃபுல்லாக கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் மண் மட்டும்தான். ஒரு செடி எதுவுமே இல்லை. அந்த செடிக்கு அந்த தெரிகிற செடிங்க கூட வெறும் முள் செடிகளாக தான் இருக்குது. வேறு எந்த செடியுமே கிடையாது. அப்படியே போகிற வழியில் நாங்கள் பேராகிளைடிங், பேராமோட்டரிங், ஜீப் சஃபாரி எல்லாம் போய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பேராகிளைடிங் பண்ணோன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு போனேன். அங்கே போனால் ஃபுல்லாக நமக்கு கம்யூனிகேஷன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹிந்தி தெரியலன்னா வந்து நார்த் இந்தியன் சைடில் வந்து சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. ஸோ நான் எப்படியோ பேசி சமாளித்து பேராகிளைடிங்க்கு வந்து ஓகே சொல்லிவிட்டு ஆனால் அதே மாதிரி வந்து சார்ஜஸும் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. மினிமம் 1000 rupees ஆச்சு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் தனியாக வேறு பறக்க விட்டாங்க. ஆனால் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஜீப்பில் கயிறை கட்டி நல்லா பறக்க விட்டாங்க. பார்க்க தான் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது போன ஐட்டம் வந்து ரொம்பவே ஐட்டம் இருந்துச்சு. அது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் உண்மையாக சூப்பராக என்ஜாய் பண்ணேன். நீங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதை முடித்ததுக்கப்புறமா நாங்கள் லஞ்சுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். லஞ்ச் இந்த ஃபுட்டும் வந்து ரொம்ப சவுத்துலேருந்து போனால் வந்து ஃபுட்டுக்கும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதாக தான் இருக்கும். எனக்கு சப்பாத்தி பிடிக்குன்றதுனால எனக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரில. பிரியாணியை வந்து தக்காளி சட்னி மாதிரி கொடுக்குறாங்க. ஃப்ரைட் ரைஸை வந்து அது ஒன்று சாதத்தை கலரி கொடுக்குறாங்க. ஸோ ஃபுட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் இத்தனைக்கும் வெளியில் உட்காந்துட்ருக்கோம். ஆனால் வந்து எங்களுக்கு வெயில் வந்து சுத்தமாக தெரியல. ஏன்னா அவ்வளோ கூலாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வெளியவே தான் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா உள்ளே வந்து அதை விட ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால வந்து நாங்கள் வெளியவே உட்காந்துக்கிட்டு ஓரளவு சன்லைட் படுறதுனால கொஞ்சம் வார்மாக ஃபீல் ஆனதுனால நாங்கள் வெளியவே உட்காந்து சாப்பிட்டோம். அதுவும் அந்த ஹோட்டலும் கூட சொன்ன மாதிரி டெசர்ட்டுக்கு நடுவில் தான் இருந்துச்சு. அதாவது டெசர்ட்டுக்கு நடுவில்னா ஹைவேல தான் இருந்துச்சு. ஆனால் சுற்றி வந்து எந்த கடையும் இல்லை. வேறு இந்த ஹோட்டல் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரைட் ரைஸ். ஆனால் இதை நான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் வந்து சப்பாத்தியும் தாளும் எடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ நாங்கள் இதை அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்து ஜீப் சஃபாரிக்கு கிளம்பிட்டோம். ஜீப் சஃபாரி வந்து டெசர்ட்டோட கொஞ்சம் இன்டீரியராக கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே கிளம்பி போயிட்டோம். நாங்கள் 3 பேர் ஒரு ஜீப்புக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். அது எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். அதோட வியூ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் இதையும் வந்து ஒன்ஸ் இந்த லைஃப் டைம் வந்து ட்ரை பண்ணியே ஆகணும். ஸோ அந்த வேலை பாருங்கள். இது வந்து ஹைவேலேருந்து உள்ளே போகிறதுக்கான ரோடு இது. இதுக்கப்புறமா டெசர்ட் எப்படி இருக்குது, அந்த வியூ எப்படி இருக்குது, சுற்றி தண்ணியை பார்த்துருப்போம். அந்த மாதிரி செடிகள், மரம், ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி பார்த்துருப்போம். டெசர்ட்டை வந்து லைஃப் டைமில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது வந்து உண்மையாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நீங்களும் பாருங்கள், அது எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். பார்த்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், இப்போ நம்மளுடைய ஜீப் சஃபாரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டெசர்ட்டுக்கு நடுவில் இருக்கோம். உண்மையாகவே இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வினோதமாக சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ஜீப் சஃபாரி இந்த டெசர்ட் நடுவில் போகிறது உண்மையாக சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். எக்ஸ்பீரியன்ஸும் புதுவிதமாக இருந்துச்சு. அண்ட் எங்கள் பார்த்தாலே தெரியும், எங்கள் முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுன்றது.
இந்த ஜீப் சஃபாரியில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த கேமல் சஃபாரியும் வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. ஸோ இந்த ஜீப் சஃபாரி முடிச்சுட்டு நாங்கள் கேமல் சஃபாரியும் வந்து அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணோம். அந்த கேமல் மேலே ஏறி உக்காந்துட்டு போகிறதும் அது ஒரு புதுவித அனுபவமாக இருந்துச்சு. அது தூக்கி தூக்கி நடக்கிறது, அப்படியே ஸ்லோவாக நடக்கிறது, நமக்கு முன்னாடி ஹைட்டாக ஒன்று நம்மளை தூக்கிட்டு நடக்கிறது எல்லாமே வந்து புதுவிதமாக ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அந்த டெசர்ட்டுக்கு நடுவில் ஒரு மிருகத்துக்கு மேலே நடக்கிறது எல்லாமே வந்து புதுவிதமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டுக்கு நடுவில் நிற்கிறேன். சுற்றி எங்கே பார்த்தாலும் டெசர்ட்டுக்கு நடுவில் தான் நிற்கிறேன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக டெசர்ட்டுக்கு நடுவில் நிற்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏடிவியில் எல்லோரும் பைக் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நான் இதெல்லாம் ஆல்ரெடி நான் ஓட்டினதுனால வந்து நம்ம ஊர்லேயே ஓட்டியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அது தேவையில்லைன்ட்டு நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நடுவில் டெசர்ட்டுக்கு நடுவில் நான் மட்டும் நிற்கிறேன். அது ஒரு புது விதமான அனுபவமாக இருந்துச்சு. அண்ட் இதோட வந்து இந்த ஜீப் சஃபாரி, கேமல் சஃபாரி முடிஞ்சிட்டு நாங்கள் ரிட்டன் வந்து கேமல்லே திரும்ப ரிட்டன் ஆகிட்டு அண்ட் எங்களுடைய அடுத்த ஸ்பாட்டான சாண்ட் டியூன்ஸ் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பார்க்குறேன் அது எப்படி இருக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் அடுத்து வந்து சாண்ட் டியூன்ஸ்க்கு வந்துட்டோம். சாண்ட் டியூன்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் ஒரு கப்புள் வாக்காக நாங்கள் டெசர்ட்டில் அப்படியே ஈவினிங் சன்செட்டை பார்க்குறதுக்காக அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே நாங்கள் எப்படி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சாண்ட் டியூன்ஸில் எங்களுக்கு தனியாக ஒரு கேமல் சஃபாரி காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. ஸோ அந்த கேமல் சஃபாரியில் தான் வந்து நாங்கள் இங்கே இருந்தோம். இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரெசார்ட். பார்த்திங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உள்ளே போனதும் காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிங்க் எல்லாமே கொடுத்தாங்க. அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டியே உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. என்ன தான் வந்து அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் எல்லாமே இருந்தாலுமே கூட அவங்க வந்து சூப்பராகவே வந்து எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணாங்க. ப்ளேஸ் உண்மையாக சூப்பராக இருந்துச்சு அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த டெசர்ட் வியூவுக்கும் எல்லாத்துக்குமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இங்கே எப்படி நம்ம ஸ்டே பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஈச் பேரோ இல்லைனா எப்படி நீங்கள் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டென்ட் வந்து அலோகேட் பண்ணிவிடுவாங்க. அந்த டென்ட்டில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ரெஸ்ட் ரூம்ஸாக இருந்தாலும் சரி, பெட்ரூம், அதாவது ஒரு ரூம் அண்ட் ஒரு பாத்ரூம், இது 2 மட்டும் தான் இருக்கும். ஸோ இது வந்து டென்ட்லேயே தான் உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நாங்கள் ஒரு டென்ட் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. அந்த ஈவினிங் டைமில் சன்செட் டைமில் உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. இது தான் எங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிற டென்ட். இந்த டென்ட்டுள்ள வந்து எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். டென்ட்டு பார்க்கறதுக்கு வெளியில் உண்மையாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. வெளியில் உட்காரத்துக்கு, செட் அவுட்டுக்கு 2 பேர் உட்காரத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் உள்ளே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம், அதாவது ஒரே ஒரு ரூம் தான், ஒரு பெட்ரூம். அந்த பெட்டும் வந்து உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, க்ளீனாக இருந்துச்சு. அது தான் ஃபர்ஸ்ட் திங். ரூம் எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு. அண்டு இந்த ஸ்க்ரீனை நீங்கள் இப்போ நகர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்குற பாத்ரூம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து வாஷ்ரூம், குளிக்கிறதுக்கு, மோஷன் லெட்டின் போகிறதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்டு இதுக்கு வந்து டோர்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன் தான், ஸ்க்ரீன் அண்ட் ஒரு ஜிப். அதுவும் வந்து பாத்ரூமில் வந்து அந்த ஜிப் கிடையாது. ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ உண்மையாகவே இந்த ரூம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. இது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் இந்த பெட்டை பார்த்திங்கன்னா இது வுட் இல்லை, இது வந்து இதுவும் ஸ்டோன் தான். இந்த ஸ்டோன்லேயே வந்து அவங்க பெட் மாதிரி இது பண்ணி மேலே வெறும் இது பெட்டு மட்டும் போட்டு நமக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே ஸ்க்ரீன் தான், வெறும் ஒரு த்ரெட்டு, ஜிப்பு அது மாதிரி வச்சு தான் நமக்கு ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்குமே வந்து உண்மையாக நல்லா இருந்துச்சு. உள்ளே ஸ்டே பண்ணுறதுக்கும் நல்லா இருந்துச்சு, நல்லா வார்மாக இருந்துச்சு. அண்ட் அடுத்து வந்து நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் கேமல் சஃபாரிக்கு வந்து கிளம்பிட்டோம். கேமல் சஃபாரி வந்து வெறும் நானும் என் ஒய்ஃபும் மட்டும் தான் போயிருந்தோம். இப்போ முன்னாடி போகிற இந்த குட்டி கொஞ்சான்ஸ் தான் எங்களை பாதுகாப்பாக கூப்பிட்டு போனாங்க. அவங்க தான் வந்து இந்த கேமலை வந்து வழி நடத்தி கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவனுங்க பயப்படாமல் தைரியமாக, அவங்களும் வந்து ஜாலியாக சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது ஒரு லாங் வாக்காக இருந்துச்சு. சன்செட் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அது ஒரு லாங் வாக்காக இருந்துச்சு. அதை நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து அப்படியே அந்த சன்செட் வியூ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பீச்சில் நம்ம சன்செட் பார்த்துருப்போம், சன்ரைஸ் பார்த்துருப்போம். டெசர்ட்டில் சன்ரைஸ் அண்ட் சன்செட் பார்க்கறதும் அது ஒரு தனி ஃபீல் தான். ஸோ நாங்கள் வந்து உட்காந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour வந்து நாங்கள் ஸ்டே பண்ணி அங்கே வந்து நாங்கள் சன்செட்டை பார்த்தோம். அந்த சன்செட் வியூ வந்து எப்படி இருந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்க சன்செட்டை பார்க்கறதுக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்டாங்க. முன்னாடியே சஃபாரி போயிட்டு வந்திருந்தாங்க. இந்த டெசர்ட்லேயும் வந்து ஜீப் சஃபாரி, ஏடிவி ரைடு எல்லாமே வந்து அந்த சாண்ட் டியூன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் சன்செட் ஆகிறது உங்களுக்கு, அந்த வியூ உங்களுக்கு தெரியுது. நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வாக் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிவிட்டு அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்திருந்தோம்.
அது முடித்ததுக்கப்புறமா ஈவினிங் வந்து நமக்கு சாண்ட் டியூன்ஸில் வந்து நமக்கு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் மாதிரி வச்சுருந்தாங்க. கல்ச்சுரல் ப்ரோக்ராம்னால் அங்கே அந்த ட்ரெடிஷனில் ஒரு டான்ஸு, சாங்ஸு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்காக நாங்கள் ரிட்டன் கேமல் சஃபாரிலேயே நாங்கள் திரும்ப ரிட்டன் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், மறுபடியும் அவங்க 2 பேர் தான் நம்மளை கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கப்புலாக வந்து கேமல் சஃபாரி போகிறேன். அதுவும் ஒரு நல்லா இருந்துச்சு. அண்டு நம்ம சாண்ட் டியூன்ஸ் அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பொட்டு வச்சு மாலை போட்டு அதுவும் வந்து ஒரு தனி விதமாக நம்மளை வந்து வரவேற்றாங்க. அதுவும் வந்து ஒரு நல்லா இருந்துச்சு. அதான் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உண்மையாக நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் கூட பண்ண மாட்டாங்க. ஒரு ரெசார்ட்டில் போனதுக்கு முதல் நமக்கு யாருன்னு தெரியல, எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நமக்கு மாலை போட்டு பொட்டு வச்சு நம்மளை தனியாக கூப்பிட்டு வரவேற்றாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த நமக்கு ஒரு விஐபி ரேஞ்சுக்கு நம்மளுக்கு ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு. இதை தான் நான் சொன்னேன். அவங்களோட ட்ரெடிஷ்னலான ஒரு மியூசிக்கு, டான்ஸு அப்படின்னு ஒவ்வொன்றும் போட்டுட்ருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு அந்த நைட்டை ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட டான்ஸ் ஆடுறது அதுவும் ஒரு புது விதமான அனுபவமாக இருந்துச்சு. யார் என்ன எதுன்னு தெரியாமல் அவங்க கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு அன்றைக்கி நைட்டை நாங்கள் அப்படியே முடிச்சிட்டோம். அடுத்த நாள் நாங்கள் அந்த பனிமூட்டத்தில் இருந்து காலையில் ஜோத்பூர் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பும்போது போகிற வழியில் கடிசார் லேக்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து அந்த கடிசார் லேக்கை நாங்கள் பார்த்தோம். அந்த லேக் உண்மையாகவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. நாங்கள் டைம் இருக்குதுன்றதுக்காக தான் போகணும். ஆனால் வந்து அதை மிஸ் பண்ணியிருந்தால் உண்மையாகவே ஃபீல் பண்ணியிருப்போம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வியூவை பார்க்கும்போது எத்தனை மணி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி இருக்கும். ஸோ அந்த வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு லேக்கில் என்ஜாய் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ், அண்ட் see you in the next video. Bye.